வாடா 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 வாடா. உனக்கு நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஓகே. குட்டிக்கு ஒன்று ஒன்றா நான் கொடுக்க போறேன். சாக்லேட், ஒன் மோர் சாக்லேட், பிஸ்கட் அண்ட் என் குட்டிக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். அப்பாக்கு ஏய் இந்து, இன்னும் 2 பரீட்சை இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜுரம் வந்தது அப்புறம் நான் பொறுப்பு இல்ல. ஆமா. ஐயோ, உனக்கு எக்ஸாமா? அப்போ ஐஸ்கிரீம் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ சாக்லேட்டும் பிஸ்கட் மட்டும் தான் சாப்பிடணும். அப்பா ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாதுப்பா. இத வர ஏய் ஏய் சாப்பிடக்கூடாது. ஏய் சாப்பிடு. இப்ப என்ன செய்வ? உங்க அப்பா உட்கார சொல்லு, நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். நான் வரும்போது மோர் சாப்பிட்டு தான் வந்தேன். வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆமாப்பா, இங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம எல்லாரும் பரீட்சை முடிஞ்ச உடனே தாத்தா ஊருக்கு போலாம்ப்பா. அங்க போய் ஆத்துல குளிக்கலாம்ப்பா. ஜாலியா இருக்கும்பா. எனக்கு ஆசையா இருக்குப்பா. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நாம 2 பேர் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? அம்மாவும் ஆசைப்படணும்ல. அம்மா ப்ளீஸ்மா, தாத்தா ஊருக்கு போலாமா? இங்க போர் அடிக்குதுமா. என்ன விளையாடுறியா? உங்க தாத்தா ஆபீஸ்க்கு யார் போறது? லீவ் போடுமா. உனக்காக வேணா தாத்தா கிட்ட நான் லீவ் கேக்குறேன். அது சரி. ஆமா ஆமா, தாத்தா கிட்ட நீ கேட்டினா கண்டிப்பா லீவ் கொடுத்துருவாரு. கேளு கேளு. அம்மா கேக்கட்டுமா? வேணாம் வேணாம், நானே பேசிக்கிறேன். ஆனா சனி ஞாயிறு 2 நாள் தான். ஐ அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. 2 நாள் ஓகேவாப்பா? நீ குட்டி, நம்ம முதல்ல ஊருக்கு போயிடலாம். அப்புறம் 2 நாள 1 வீக் ஆக்கிடலாம். ஓகேயா? ஓகே. இங்க பாரு, ஊருக்கு போறோம்னு எழுத போற பரீட்சைய கோட்டை விட்டுறாத. அப்புறம் கரண்டி சூடுதான். கவலையே படாதம்மா, நீ கரண்டியை தாளிக்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரி குட்டி, அப்போ அப்பா ஆபீஸ் போறேன். லீவ் போடுறத பத்தி சொல்லணும்ல. நீயுமா லீவ் போடணும்? அது உன் கம்பெனி தானே. ஏன் கம்பெனியா இருந்தாலும் அர்ஜுன் மாமா கிட்ட சொல்லணும்ல. சரி நான் வரட்டுமா? வரட்டுமா? ஏன் 2 தடவை கேக்குற? ஓஹோ, அம்மா கிட்ட கேக்குறியா? சரி சரி சொல்லம்மா. ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிடு. பாய் பாய். இதெல்லாம் சரி மிஸ்டர் சித்திக். இந்த கேள்வியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஹோம் செக்ரட்டரி என்ன கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே. கேஸை பிடிக்கிறத விட அதை ப்ரூவ் பண்றதா சார் பெரிய வேலையா இருக்கு. என்ன பண்றது, நம்ம நாட்டுல போலீஸ் சொன்னாலும் செல்லாது. லீகலா ப்ரூவ் பண்ணணும். குட் மார்னிங். டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நாங்க லேட்டா வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? போலிபத்திர ஊழல் தான். அசம்பிளியில எதிர்கட்சிக்காரங்க குடையறாங்க. சிஎம்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வேற பிரஷர். எல்லாத்துக்கும் மேல மீடியா பீப்புள் வேற வெளில வெயிட் பண்றாங்க. என்ன பதில் சொல்றது? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சார்?
சஸ்டெயின் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டீமும் பர்சனலா நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு சாதாரண திருட்டு இல்ல, நேஷனல் எக்கானமியை பேரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ். நாங்க அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம் சார். இனிஷியல் ஸ்டேஜுக்கு போகணும்னா நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சார். எவ்வளவு தூரம் போகணும்? மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை எண்ட் ரிசல்ட். இதுல பெரிய பெரிய விஐபி எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க சார். சும்மா நியூஸ்க்காக மட்டும் இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஸ்டேஜ்ல அவங்க எல்லாம் அலர்ட் ஆயிருப்பாங்க சார். ஹீஸ் கரெக்ட் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஜ்லயே குற்றம் செஞ்சவங்க, குற்றம் செய்யறதுக்கு உடந்தையா இருந்தவங்க, குற்றம் செய்ய தூண்டவங்க, குற்றத்தை பிளான் பண்ணவங்க, இந்த 4 டைப் ஆஃப் கிரிமினல்ஸ்ல நாங்க இனிஷியல் ஸ்டேஜ் தான் சார் இருக்கோம். வேர் இஸ் த எண்ட்? வென் இஸ் த எண்ட்? சாரி சார், ஐ ஹேவ் டு ஆன்சர். கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க. மேக்ஸிமம் மீடியா பீப்புள் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல வேண்டாம் சார். இன்வெஸ்டிகேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ் சொன்னா மட்டும் போதும் சார். இந்த பதில சொன்னா அவங்க விட்டுடுவாங்களா? மேல மேல வேற வேற ஆங்கில கேட்டுட்டே தான் இருப்பாங்க. வித் யுவர் கைண்ட் பர்மிஷன் சார், அவங்களோட நான் டீல் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, பட் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் இமிடியேட்லி. சர்டன்லி சார். யூ மே கோ நவ். தேங்க் யூ சார். செக்ரட்டரி உள்ள வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த போலி பத்திர ஊழல் சம்பந்தமான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம், குற்றவாளிகளை தேடிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சோம். குற்றவாளிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? அவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா வட இந்தியாவிலே இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இருக்காங்களா சார்? அந்த ஊழல் வேற கண்டுபிடிக்க போறோம். அவங்க தென்னிந்தியாவில் இருக்காங்களா வட இந்தியாவில் இருக்காங்களான்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவோம். சார், பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கிறதுனால இன்வெஸ்டிகேஷன் டிலே ஆகிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? குற்றவாளிகளை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் பிரஷர். One more question, sir. That's enough. Thank you. இவ்வளவு சந்தோஷமா வர பிசினஸ்ல ஏதாவது லாபமா? அதை விட லாபம் கிடைச்ச சந்தோஷமா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னம்மா நீ அதை சொல்றதுக்காக தான் ஆபீஸ் கூட போகாம நான் நேரா இங்க வரேன். அப்ப சொல்லு. இந்துக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்குமா, அவ எப்படி படிக்கிறான்னு பாக்கலான்னு போயிருந்தேன். சாந்தி அங்க இருந்தாளா? இருந்தா. இந்து எப்படி படிக்கிறா? சாந்தி என்ன சொன்னா? இந்து நல்லா படிக்கிறாளாம். அவளுக்கு இன்னும் 2 எக்ஸாம் தான் பாக்கி இருக்கான். சந்தோஷமா இருக்குடா. அம்மா, அந்த பரீட்சை முடிஞ்ச உடனே இந்துவுக்கு அவங்க தாத்தாவை பாக்குறதுக்காக ஊருக்கு போகணுமா, ஆசைப்படுறா. குழந்தை தானே, ஆசை வராதா? அவ ஆசைப்படுறா. ஆனா அவ என்னையும் கூப்பிடுறா, சாந்தியும் கூப்பிடுறா. சாந்தி சம்மதிச்சிட்டாளா? சம்மதிச்சிட்டாமா. ரொம்ப சந்தோஷம்பா. ஆனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் தான் இருப்பாளாமா. கிளம்ப சம்மதிச்சதே பெரிய விஷயம். நீ ஒண்ணு பண்ணு, பிசினஸ் அர்ஜுன் கிட்டையும் பாலாஜி கிட்டையும் ஒப்படைச்சிட்டு 2 நாள் என்ன 1 வாரம் தங்கிட்டு வா. சரிம்மா. இந்த மாதிரி சந்தோஷமான சமாச்சாரங்களை கேட்கிற மாதிரி நம்ம வீடு நம்ம கைக்கு கிடைச்சு அந்த வீட்டுல நீயும் சாந்தியும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற காட்சியை என் கண்ணால பாக்கணும். அது சீக்கிரமா நடக்கணும்பா. நீ நினைக்கிற மாதிரி நிச்சயமா உன் மருமக சாந்தி அதை நடத்தி காட்டுவாமா. ஒரு மருமகளால வேதனை, இன்னொரு மருமகளால சந்தோஷம். என்னன்னு சொல்றது? உன் வாயால அபிராமி மருமகன் சொல்லாதம்மா. முதல்ல அந்த வீட்டை விட்டு அவளை வெளில அனுப்பணுமா, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். நான் வரமா. குட் மார்னிங் சம்பந்திமா. ஸ்ரீனிவாசன் சார், என்ன இவ்வளவு காலையில?
அது ஏன் கேக்குறீங்க? என்ன எங்கெங்க தூங்க விடுறான் அந்த பில்டரு. எப்ப பாரு போன் பண்ணி உங்க சம்பந்திமாவோட தம்பி கையெழுத்து போட்டாரா, உங்க சம்பந்திமா தம்பி கையெழுத்து போட்டாரு நச்சரிக்கிறாமா. நான் ஷாம் கிட்ட பேசியாச்சு. என்ன சொன்னா? அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். ஓகேன்ட்டானா? வெரி குட். சம்பந்திமா, என்னால நம்பவே முடியல. எப்படி இந்த விஷயத்தை போன்லயே சாதிச்சீங்க? அங்கதான் அபிராமி நிக்கிறா. நான் உன்கிட்ட போன்ல பேசுறதுக்கு முன்னாடியே போய் லக்ஷ்மண் சாரை பார்த்து அவர் கேன்சர் வந்த விஷயமா ஆறுதல் சொன்னேன். அதே சமயத்துல அவர் ஆசைப்படியே ஏன் தம்பி அவர் வீட்டோட மாப்பிளைய வச்சுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓஹோ, சென்டிமெண்டா டச் பண்ணிட்டீங்களா அந்த ஆள? இது நல்ல தெரப்பி தான் அவனுக்கு. இத நான் என் தம்பி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. என் தம்பி அப்படியே உருகி போய் எனக்கு நன்றி சொன்னான். அந்த சமயம் பார்த்து நம்ம மல்டி ஸ்டோரி ப்ராஜெக்ட் பத்தி நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவனும் சமாதானம் சொல்லிட்டான். அதான் பார்த்தேன். என்னடா ஏன் சம்பந்திமா அந்த லட்சுமணனை திடீர் கரிசனம் வந்து விசாரிக்க போனாங்களேன்னு. ஒரு பெரிய ஆதாயத்துக்கு தான் அவனை விசிட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். சம்பந்திமா, இப்போ போன்ல அவன் ஓகே சொன்னது நமக்கு ஓகே. ஆனா இந்த பில்டர் கையெழுத்துல கேட்பானே, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே அவனுக்கு அனுப்பிச்சிட்டேனே. கையெழுத்து போட்டு 2 நாள் திரும்பி கொரியர்ல வந்துரு போகுது. வெரி குட். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறோங்கிற விஷயம் அந்த கேம்புக்கு தெரிஞ்சு அவங்க யாராவது உங்க தம்பியை கான்டாக்ட் பண்ணி மனசை கெடுத்துட்டாங்கன்னு வைங்க, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க சம்பந்திமா. ஏன் ஃபார்முலா பேசிஸ் படி உங்க தம்பி கையெழுத்த நீங்களே போட்டுருங்க. அதுக்கெல்லாம் தேவையே இருக்காது ஸ்ரீனிவாசன் சார். என் தம்பியே கையெழுத்து போடுவான். சரி, ரைட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க தம்பி அங்கேருந்து இங்க வரத்துக்குள்ள இந்த வீடு அடையாளம் தெரியாம ஆயிடணும். அதுக்கு நாம இந்த வீட்டை எப்ப இடிக்கிறோம், எப்ப பூமி பூஜைன்னு அவனுக்கு சொன்னாதானே அவன் வரதுக்கு. இருந்தாலும் அவன் வரும்போது இந்த வீட்டுல ஒரு செங்கல் கூட பாக்கி இருக்க கூடாது. தர மட்டம் ஆயிடணும். சம்பந்திமா, காலையிலேயே இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நியூஸ சொல்லி என் மூட அப்படியே எலிவேட் பண்ணிட்டீங்க. இந்த குட் மூட்லயே நான் போய் நாள் பூரா என் வேலையை பார்க்க போறேன். வரேன். சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்ததும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். கண்டிப்பா சொல்லுங்க, உடனே ஓடி வந்துடுறேன். யோ, பெட்ரோல் எல்லாம் போட்டியா? போட்டு டேங்க் ஃபுல்லா இருக்குல்ல? அதான் செக் பண்ண. டேங்க் ஃபுல்லா தான் இருக்கு. சரி. என்ன எதுவும் வேட்டையா? தெரியலையா? ஜேசி சார் காலையிலே வந்துட்டாரா? ஆமாங்க சார், ஐயா 7:30 வந்துட்டாரு. ஏன் எங்காவது புள்ளி வச்சிருக்காரா? தெரியலங்க, இந்த பத்திர ஊழல் கேஸ்னால சீக்கிரமாவே வந்துடுறாரு. குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் மகேஷ். எனி இம்பார்ட்டன்ட் ஒர்க்? ஆஃப்டர் 12 o'clock தான் சார். ஓகே தென் கம் வித் மீ. சார், எஸ். எனிதிங் ஸ்பெஷல் சார்? இடம் போய் சேர வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், இட்ஸ் ஆல் ரைட். என்ன இது, நம்ம ஏரியாவுக்கே போறாரு? டிரைவர், ரைட்ல போங்க. சார், எஸ். அங்கதான் சார் என் வீடு இருக்கு. ஓ, அப்படியா? டோர் நம்பர் என்ன? 81/90 சார். 81/90. ஓ, உங்க ஏரியாவுக்கு வந்தோன்னு பார்த்தா உங்க வீட்டு பக்கத்திலே வந்துட்டோமே. ஆமா சார். அப்போ உங்க வீட்டுக்கே போவோம். டிரைவர், ஏசி சார் வீட்டுக்கே போங்க.
சார் இதுதான் சார் என்னுடைய வீடு. ஐ see பியூட்டிஃபுல் ஹவுஸ், அழகான வீடு. என்ன விலை சார் சும்மா சொல்லுங்க. நான் என்ன இன்கம் டேக்ஸ் ஆபீசரா? சார் என் ஒய்ஃபோட அப்பா அந்த காலத்துல சீப்பா வாங்கி கொடுத்தது ஐ சார். see உள்ள போலாமா? போலாம் சார். வாங்க. சார் திஸ் இஸ் மை ஒய்ஃப். வணக்கம்மா. வணக்கம் சார். நான் தான் ஜாயிண்ட் கமிஷனர். பேப்பர்ல பாத்திருக்கேன் சார். ஐ see வீடு அமைதியா இருக்கு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஓ சார். நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க சார். நல்லா படிக்க வைங்க. நாளைக்கு அவங்களுக்கு அதான் பாதுகாப்பு. வீடு கிளீனா வச்சிருக்கீங்க. எத்தனை ரூம்ஸ் இருக்கு? ஏமா அவரை பாக்குறீங்க? அவர் டியூட்டின்னு அழகா வருது. அவருக்கு என்ன தெரியும்? 3 பெட்ரூம் இருக்கு சார். ஓ மாடியில ஒரு குடோன் இருக்கு. குட். வீட்டை சுத்தி பார்க்கலாமா? என்ன மகேஷ் சொல்லுங்க. சார் நீங்க பாக்குறதுல என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா காட்ட தயங்கினீங்கன்னாக்கா அபிஷியலா காமிக்கலாம். மிஸ்டர் சித்திக் அந்த சர்ச் வாரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. சாரிம்மா, உங்களுக்கு நாங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம். சித்திக் சார் எஃபெக்ட் சர்ச் ஆஃப் தி என்டையர் ஹவுஸ். ஓகே சார். எஸ் சார் சார் ஐ அப்ஜெக்ட் திஸ் சார். மிஸ்டர் மகேஷ், பத்திர ஊழல்ல உங்க பேர் அடிபட்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்வெஸ்டிகேஷன்லயும் உங்க இன்வால்வ்மென்ட் ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். சர்ச் முடிஞ்ச உடனே மற்ற ஆக்ஷன் தொடரும். சோ ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். சார் எல்லாம் போலி பத்திரங்கள் சார். சார் இந்த ரூம்லயும் பத்திரம் இருக்கு சார். சார் கட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தேன் சார். என்னங்க என்ன இதெல்லாம்? உங்களுக்கே தெரியாம உங்க வீட்ல போலி பத்திரத்தை உங்க ஹஸ்பண்ட் மறைச்சு வச்சிருக்காரு. மிஸ்டர் மகேஷ், ஐ அம் பிளேசிங் யூ அண்டர் சஸ்பென்ஷன் அண்ட் யூ ஆர் ஹியர் பை அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா?